தல ஃபேன்ஸ்லாம் இப்போ அடுத்ததா வெயிட் பண்றது, ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல தல நடிக்கக்கூடிய குட் பேட் அக்லி திரைப்படத்துக்காக தான். ஸோ குட் பேட் அக்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10த் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே ஏப்ரல் 10த் அப்போ தான் வந்துட்டு தனுஷோட இட்லி கடை திரைப்படமும் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம தல அஜித்தோட திரைப்படம் வரதால, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படம் வந்துட்டு தள்ளி போடப்பட்டுச்சு. பட் இந்த தடவ அப்படி கிடையாது. கண்டிப்பா ஏப்ரல் 10த் இட்லி கடை வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சடனா பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 22ஆம் தேதி குட் பேட் அக்லி திரைப்படத்துலேருந்து ஒரு அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா இது டீசரா தான் இருக்கும் அப்படின்னு தல அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் தனுஷோட ரசிகர்கள் வந்துட்டு அப்போ வந்து கண்டிப்பா வெளியிட போற திகதிய மாத்தியிருப்பாங்க. ஏன்னா இட்லி கடை ரிலீஸ் ஆகுது. தனுஷுக்கு வந்து பயந்துட்டாங்க அப்படின்னு அவங்களோட ஒப்பீனியன்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அப்படியே ஒரே மாதிரி ஆரவாரமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ குட் பேட் அக்லியோட அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வெளியாகியிருக்கு. அது டீசரும் கிடையாது. அதே சமயம் திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும், தள்ளி போட்டுருக்கோமா அப்படின்ற எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. நம்ம நடிகை த்ரிஷா வந்துட்டு இந்த திரைப்படத்துல நடிக்கிறாங்க அப்படின்றத உறுதி பண்ற விதமான ஒரு வீடியோ தான் வெளியாகியிருக்கு. ஸோ அந்த திரைப்படத்துல பார்த்தீங்கன்னா, நடிகை த்ரிஷா வந்துட்டு ரம்யா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வந்து நடிக்கிறாங்களாம். ஸோ அந்த ஃபோட்டோ அண்ட் வீடியோ இத தான் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு தயாரிப்பு குழு. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு ஏப்ரல் 10த் நாங்க வாரோம் ரேஸுக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தல அஜித் ஃபேன்ஸ் வந்துட்டு இப்போ வெறித்தனமா வெயிட் பண்ணுவாங்க. ஏப்ரல் 10த் என்ன நடக்குது? நீயா நானான்னு மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தனுஷ் அண்ட் தல அஜித் தான் வந்துட்டு ஏப்ரல் மாதம் மோதிக்க போறாங்க. ஏப்ரல்ல வந்துட்டு 10த் தல அஜித்தோட இந்த திரைப்படத்த ரிலீஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய காரணம், அங்கிட்டு ஏப்ரல் 10த் அங்கிட்டு 2, 3 நாள் போகும்போது வந்துட்டு ஃபெஸ்டிவல் வருது. அண்ட் அதே சமயம் நம்ம தல அஜித்தோட பிறந்த நாள் வருது அப்படின்ற ஒரே காரணத்தால தான் வந்துட்டு இந்த ஏப்ரல் பிடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்துட்டு அடுத்த ஒரு பெரிய ஹிட் திரைப்படமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் தல அஜித்தோட இந்த திரைப்படத்துக்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு